மேக்க போகிறது கிளாஸ் 6 மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் 8th சாப்டர் இன்ட்ரடக்ஷன் டு அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 8.1ல் 8th சம் தான் பார்க்க போகிறோம். Alpha made 2 bracelets using beads. She has 15 more beads with her. If she used X beads to made the bracelets, how many beads did she have with her first? என்ன சொல்கிறாங்க, ஆஃபா வந்து ஒரு 2 bracelet செய்கிறாளாம். அதில் 15 beads வந்து என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது. அவள் வந்து எக்ஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணி ப்ரேஸ்லெட் செஞ்சு முடிச்சிட்டா. அப்போ ஹவு மெனி பீட்ஸ் வந்து அவள் ஃபஸ்ட்டு முதல்ல எவ்வளோ பீட்ஸ் கொண்டு வந்தா அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஆஃபா யூஸ்டு எக்ஸ் பீட்ஸ் ஃபார் மேக்கிங் 2 bracelets. எகெயின் சி ஹேட் 15 more beads. அதில் இன்னும் ஒரு 15 பீட்ஸ் ஆட் பண்ணுறா. இப்போ எத்தனை பீட்ஸ் கொண்டு வந்திருக்கிறா அப்படின்றத நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், மொத்தம் எத்தனை பீட்ஸ் கொண்டு வந்திருக்கிறா, ஃபஸ்ட்டே அவள் எவ்வளோ பீட்ஸ் கொண்டு வந்தா, டோட்டல் நம்பர் ஆஃப் பீட்ஸ் என்னது, 2ஐயும் ஆட் பண்ணி எழுதிடுவோம். எக்ஸ் + 15 அவ்வளோதான். ஓகேவா, புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ 9th சம் பார்த்தீங்கன்னா, ரம்யா அரேஞ்ச் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃப்ளார்ஸ் இன் 10 vases. If she uses X flowers in total, how many flowers are there in one vase? இப்போ வந்து ஃப்ளவர் வாஸ் ரெடி பண்ணுறாங்க. ஒரு ஃப்ளவர் வாஸில் எத்தனை பூ வைப்பாங்க அப்படின்றதான் நம்மளுக்கு கொஷினாக கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரம்யா வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃப்ளார்ஸ், எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி ஃப்ளார்ஸ் வந்து ஒரு வாஸ்லேயும் 10 வாசஸ் இருக்குது, 10 ஃப்ளார் வாஸ் இருக்குது. அதில் வந்து எல்லாத்துலேயும் ஈக்குவலாக ஃப்ளவர் வைக்க போகிறா. ஓகேவா, எவ்வளோ ஃப்ளார் இருக்குன்றது நம்மளுக்கு கொடுக்கல, அதான் வேரியபிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஃப்ளார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவோம், ஹவு மெனி ஃப்ளார்ஸ் இஸ் தேர் இன் ஒன் வாஸ், ஒரு வாஸில் எத்தனை ஃப்ளார் போடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளாரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் வாஸ் வந்து 10 இருக்குது. அப்போ ஃப்ளவர் இன் ஒன் வாஸ்னால் என்னது, x/10. ஓகேவா, இந்த இடத்துல 10 ஃப்ளவர் வாஸ் இருக்குது. 10 ஃப்ளவர் வாஸ்லையும் ஒரே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ளார்ஸ் போட போகிறோம். ஒரே எண்ணிக்கையில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃப்ளார்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அதனால் x/10ன்னு போடுறோம். ஓகேவா, இப்போ 1 dozen ஆஃப் பால், இப்போ 10th சம் பாருங்களேன். 1 dozen ஆஃப் பால்ஸ் ஹாவ் டு பி பேக்கடு இன் அ பாக்ஸ். ஓகேவா, ஒரு பாக்ஸில் 1 dozen பால்ஸ் வந்து பேக் பண்ணுறாங்க. இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் இன் n, மொத்தம் எவ்வளோ பால் இருக்குன்னா அது n பால்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் யூஸ்டுன்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, 1 dozen பாலை வந்து ஒரு பாக்ஸ்லையா பேக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. n நம்பர் ஆஃப் பால்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எத்தனை பாக்ஸ் பேக் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் என்ன, ஒரு டசனில் 12 நம்பர் இருக்கும். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ்னால் நம்மளுக்கு தெரியாதுல எத்தனை பால்னு, அதனால் n/12. ஓகேவா, எல்லா பாக்ஸ்லேயும் ஈச் 12 dozen பால்ஸ் இருக்கும்ல, அதாவது 1 dozen பால் இருக்கும்ல, அதனால் 12. நம்பர் ஆஃப் பால்ஸ் தெரியாது, ஸோ n/12. அதே தான் இங்கேயும் நம்பர் ஆஃப் ஃப்ளார்ஸ் தெரியாது, 10 வாசஸ் இருக்குது, ஸோ அதனால் 10, x/10. புரிஞ்சதா உங்களுக்கு? இதை நீங்கள் புரிஞ்சுட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும், அவ்வளோதான். என்ன சொல்ல வந்திருக்கிறாங்கன்னு, ஆட் பண்ணியிருக்கிறாங்களா, ரிமைண்டர் இருக்கா, சப்ட்ராக்ட் பண்ணணுமா, மல்டிபிள் ஆகுதா, இல்லை என்ன சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நிறைய பால்ஸ் இருக்குது, அதை பேக் பண்ணுறாங்க, அதை எத்தனை பாக்ஸாக பேக் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி நிறைய 10 ஃப்ளார் வாஸ் இருக்குது, எல்லாத்துலேயும் ஈச் ஃப்ளார்ஸ் வந்து ஃபிட் பண்ணணும். அப்போ எப்படி ஒரு ஃப்ளவர் வாஸில் எத்தனை ஃப்ளார் போடுவாங்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்டால் என்ன பண்ணணும், டிவிஷனில் வரும். ஓகேவா, புரிஞ்சதாச்சு எல்லாமே? 8.1ல் இருக்கிற சம்மெல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே, பபாய். See you in next video.